நான் நினைக்கிற மாதிரி எவனாவது ஒருத்தன் நல்லா படிச்சா போதுங்க. நீங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் தைரியமா வாழ்றதுக்காக இந்த கிழமை எவ்வளவு அடியே வேணாலும் வாங்கிக்க வேண்டேன். ஐயா புஞ்சிருப்பு ரகையில தீ குளிச்ச ஆர்கேஆர் ராஜா தாத்தா அவருதான் எங்களுக்கு எல்லாமே. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் வேட்டைக்கு போன பயிர்கள் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நீ யாரியா முதல்ல அதை சொல்லு. நான் தான் சார் ஆர்கேஆர் ராஜா. ஆர்கேஆர் ராஜானா நீ என்ன பெரிய இவனா? சார் தப்பா பேசாதீங்க. ஏன் விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு தானே கேட்க. வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருக்க கோயில் உண்டி எல்லாம் உடச்சு கலவாண்டா என்ன வச்சு கொஞ்சம் வாங்கலாம். சார் அவனை கலவாண்டதை நீங்க பாத்தீங்களா சார்? அப்ப கலவாண்ட ஒண்ணு நீ பாத்தியா சொல்லு. சார் எங்க பயிலும் மட்டும் வேட்டைக்கு போறானுங்க. எவ்வளவு பேர் போறாங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்க பயிரோட மட்டும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ் சார், எங்க பயிரோட பார்த்தா உங்களுக்கு கலவாணி பயில மாதிரி தெரியுதா? அடிச்சிருப்பா போங்கி முடிச்சா போட நீ புசுறு போற கேட்டு நாய் பெரிய வக்கீல் மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குறியா? உள்ளத்துக்கு போட்டு தோலை உரிச்சு போடு சார். அவரை போய் யோ என்னையா அவரை போய் அவனை பெரிய வக்கீலுக்கா படிச்சிருக்கான். மன்னிச்சுக்க தாத்தா, இனிமே நாங்க வேட்டைக்கெல்லாம் போக மாட்டோம். அவனை பெரிய வக்கீலுக்கா படிச்சிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. அதை விட நான் அடி வாங்கின விஷயத்த ஊர்ல யார்ட்டையும் சொல்லிடாதீங்கட. ஏன்னா ஊர்ல எல்லா பயிலும் எனக்கு தான் பேச தெரியும்னு நினைக்கானுவ. நானும் அடிப்பட்டேன்னு தெரிஞ்சா ஒரு பயிலும் மதிக்க மாட்டான். அப்புறம் அந்த ஊருக்காக பேசுறதுக்கு ஒரு நாய் கூட இல்லாம போயிடும். நீங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் தைரியமா வாழ்றதுக்காக இந்த கிழமை எவ்வளவு அடியே வேணாலும் வாங்கிக்க வேண்டேன். என்ன தாத்தா இப்படிலாம் பேசுற? என்னென்ன நான் நினைக்கிற மாதிரி எவனாவது ஒருத்தன் நல்லா படிச்சா போதுங்க. இப்ப என்ன தாத்தா உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே? நான் படிக்கேன். என்ன படிக்கணும் மட்டும் சொல்லு. வக்கீலுக்கு படி. அப்பதான் ஊருக்காக தைரியமா நெஞ்ச நிறுத்தி எல்லாருக்கும் கேட்கற மாதிரி பேச முடியும். இனிமே நான் வக்கீல் போதுமா? அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா.